அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு போதும் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லது என்ன நினைச்சாலுமே அது நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிய முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கல்லுப்பை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. கல்லுப்பு கடல்லேருந்து தோன்றியது. மகாலட்சுமி கூட கல்லுப்பும் வந்துச்சு. மகாலட்சுமியோட அருள் வாய்ந்ததா கல்லுப்பு. அதனால நம்ம கல்லுப்பை வேண்டும் போது பெருமாளோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப வேகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் என்ன தெரியுங்களா? நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆரா கிளென்சிங்ல கல்லுப்பு அளவுக்கு சக்தி வாய்ந்தது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனோ ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க, இல்ல ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு தெரியாமல் இருக்குது, நான் எப்பயுமே டல்லாகவே இருக்கேன், சோர்ந்துட்டே காணப்படுறேன், ஈவன் எனக்கு நைட்டு கூட சரியாக தூக்கமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கடலில் போய் ஒரு மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு வந்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கொஞ்ச நாள் தொடரவும் ஆரம்பிக்கும். கடலில் குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனம் ஒரு இலகன தன்மைக்கு வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அது மட்டும் கிடையாது. கல்லுப்பு நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது யாராவது இந்த குண்டலினி விழிப்படை செய்யணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி கடுமையான மெடிடேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க, இல்ல வசியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல தாங்கிட்ட எல்லாரும் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்லுப்பு குளியலை மேற்கொள்ளுவாங்க. கல்லுப்பு நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மனதுக்கும் நல்லது. உடம்புல ஒரு காயமா இருந்தாலும் அதை குணப்படுத்துற சக்தி கூட பாத்தீங்கன்னா கல்லுப்புக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு போனாலுமே அதை விட ரொம்ப முக்கியமா பிரபஞ்சத்துக்கிட்டையும் சூரிய பகவானோட அருள் வாங்குறதோ நம்ம ஆசையை நிறைவேற்றதுக்கும் கல்லுப்பை வைத்து ஒரு பரிகாரம் இருக்கு. அதையும் பார்த்தலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிற தெளிவாய்க்கோங்க. விருப்பம் என்னங்கிற தெளிவு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுலேயே ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உனக்கு என்னடா தேவை, எனக்கு நிறைய பணம் வேணும், நான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், எனக்கு நிறைய கடன் இருக்குது, என்கிட்ட நிறைய பணம் இருந்தால் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னுவாங்க. சரி, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்களே. பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் இருப்பாங்க. முதல்ல நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அடையவும் முடியும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெளிவாய்க்கோங்க. அந்த தெளிவுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமாட்டிக்கலாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 1000 கோடி வேணும், 1,00,000 கோடி வேணும் அப்படின்னு கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அது ட்ராமாட்டிக்கல். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது முடியாது, நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம கைக்குள்ளே அடங்கக்கூடிய ஒன்றாவோ சேம் டைம் நம்மளுடைய எய்மா என்னவா இருக்கோ அதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது ஒரு வெள்ளை பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல எழுதிருங்க. எப்படி எழுதணும்? என்ன தேவையோ அதை ப்ரெசன்டென்ட்ல எழுதணும். உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ 1 கோடி ரூபாய் வேணா என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, அந்த மாதிரி நீங்கள் என்ன தேவையோ அதை ப்ரெசன்டென்ட்ல, அதாவது என்ன வேணுமோ அது இப்போ உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது எழுதிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து போட்டு அதை அப்படியே மடிச்சு உங்களோட பில்லோ கீழே வச்சுட்டு நீங்க என்ன கேட்டீங்களோ அதை நினைச்சிட்டே படுத்து தூங்கிருங்க. அந்த தாட்டோட தான் இருக்கணும். மொபைல் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கக்கூடாது. என்ன வேணும்னு எழுதிருக்கீங்களோ அந்த எண்ணத்தோட படுத்து தூங்கிருங்க. காலையில நேரத்தில் எழுந்திரிச்சிருங்க. நேரத்துலங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரியன் உதயமார்க்கு முன்னாடி நல்லா பள்ளிகளை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு உடல் மன சுத்தியோட நல்லா தியானம் பண்ணிட்டு சூரியன் உதிக்கக்கூடிய திசையை பார்த்து தியானம் பண்ணிட்டு சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பேப்பர் வச்சிருப்பீங்களா அதை கொண்டு வந்து அதை விரிச்சு அந்த கல்லுப்போட சூரிய பகவான் கிட்ட காட்டிட்டு நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை திரும்ப 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 மனசுக்கிட்ட சொல்லிட்டே இருங்க. சூரிய பகவானை வேண்டிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஓடக்கூடிய தண்ணீர்ல இந்த கல்லுப்பு போட்டு கரைக்கணும். எங்களுக்கு இப்போ ஓடக்கூடிய தண்ணீர் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேப் வாட்டர்ல கூட நீங்க கரைச்சி விட்டுறலாம். இல்ல அதை கரைச்சு ஒரு செடிகளுக்கு ஊற்றி விட்டுறலாம். அடுத்தவங்க கால் மிதிக்கக்கூடிய இடத்துல மட்டும் இதை போடக்கூடாது. பேப்பரையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க என்ன கேட்டீங்களோ அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க என்ன பணம் கேட்டீங்களோ, இல்ல உடல் ஆரோக்கியமா, இல்ல பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி என்ன கேட்டிருந்தீங்களோ அதை அடையிறதுக்கான வேஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வே தாங்க கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வேயை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் ரொம்ப சீக்கிரமா. ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை பண்ணி ஒரு 15 நிமிடத்துக்குள்ளாரே கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் 10 நிமிஷத்துலேயே நடந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அதுக்கான வே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன ஒருநிலையோட பண்ணீங்கன்னா போதும். நிறைய வழிகள் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வேஸை யூஸ் பண்ணுங்க. நைட்டும் அதே தாட்டில் இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் போது அதே தாட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. நன்றி.